அதெல்லாம் அவசியமற்றது. விளக்கேற்றுறது இதெல்லாம் இந்த மாதிரி முடிவுகள்லாம் தப்பானது. அறிவார்ந்த சமூகம் அதை செய்யக்கூடாது. விளக்கேற்றணுங்கிறது ஒரு ஒரு உரிமைன்னா அது என்னன்னா நியாயமா என்ன பண்ணிருக்கணும் அரசு? அவரவர் வழிபாடு. இங்க என்னன்னா உன் மதம் சிறந்தது வழிபாடு, என் மதமும் சிறந்தது வழிவிடு. இதுதான் இங்க இருக்கிற கோட்பாடா இருக்கணும் சமூக அமைதிக்கு. நான் உயர்ந்த சாதின்னு நினைக்கும் போது எனக்கு கீழே தாழ்ந்த சாதி யாரும் இல்லைன்னு நினைக்கணும். இவ்வளவுதான் சமூகம் பின்பற்றப்பட வேண்டியது. இங்கே சிக்கந்தர் தர்கால இஸ்லாமிய பெருமக்கள் போய் வழிபடுறாங்கன்னா அதை அந்த வழிபாட்டை தடுக்கிறது நம்ம அவசியம் இல்லை. என் வழிபாட்டு உரிமையை கோருவதான் அவசியம். அப்ப நான் இங்க நான் விளக்கை ஏத்தணும் அப்படின்னு இப்ப எனக்கு இருக்கிற வருத்தம், விளக்கை ஏத்தணும். சரி, அதை பன்னெடுங்காலமா ஏத்தாம விட்டுட்டீங்க. அப்போ நீங்க மாநாடு போடும் போதாவது பேசியிருக்கணும். அரக்கு கோரிக்கை வச்சு இந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க, நாங்க ஏத்தணும். தேர்தல் வர 2 மாசம் இருக்கும்போது இதை எடுக்கும்போது அது வாக்கை குறி வச்சு அரசியல் லாபத்துக்காக செய்யறதான் நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த இடத்துல அரசு இரு சமய பெரியவர்கள் தலைவர்களை அழைச்சு பேசி ஒரு நல்லிணக்க குழுவை வச்சு உங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, இவங்க வழிபாட்டுல இவங்க தலையிடக்கூடாது, அவங்க அந்த முறை வரும்போது அந்த அந்த கால அந்த நேரத்தில் அவங்க விளக்கேற்றி வழிபட்டுட்டு போகட்டும், நீங்க உங்க மத சடங்குபடி நீங்க உங்க வழிபாட்டை தொடருங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. நம்ம இங்க மதங்களை தாண்டி மனிதம் தான் புனிதமானது. ஏன்னா இங்க மனிதனுக்காக தான் மதம் வந்திருக்க ஒழிய மதத்துக்காக மனிதர்கள் இல்ல. உடம்புக்கு தான் சட்டையை ஒழிய சட்டைக்கு உடம்பு இல்ல. அப்ப சட்டமும் மதமும் சமயமும் எல்லாமே மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்டது, மனிதனால் உருவாக்கப்பட்டது. அப்போ எல்லாவற்றையும் கடந்து ஒரு புனிதம் இருக்குன்னா மனிதம் தான். மதத்தின் பெயரால மோதிக்கிட்டு மனிதத்தை கொலை செய்யக்கூடாது. இதை அரசு, அக்கறையுள்ள அரசு அதை கவனத்தில் எடுத்து இந்நேரம் பேசி சத்தம் இல்லாம முடிச்சிடணும். அந்த பிரச்சனையை நீட்டிக்கிறத பார்க்கும்போது இவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும்போது இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு இது இருக்கு. எங்களுக்கு பாதுகாப்பு திமுக தான், நீ இங்க போற. இந்துக்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு பிஜேபி தான். இப்ப மதத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியலை நீங்க ஏற்கிறீங்களா, எதிர்க்கிறீங்களா, ஆதரிக்கிறீங்களா, அறிவிக்கிறீங்களா? அப்ப எங்க மனிதம் இருக்கும், எங்க நாடு இருக்கும், எங்க நலன் இருக்கும், எங்க நிலவளம் இருக்கும், எங்க மண்ணின் மக்களின் மீது கல்வி மருத்துவம் அதன் மீது எங்க சிந்தனை இருக்கும்? மத உணர்ச்சி என்னன்னா கல்லு சாராயம் இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த சாராயம் இந்த கஞ்சா அதெல்லாம் அதுக்கு பயன்படுத்தினாதான் போத வரும். ஆனா சாதிய மதமும் சொன்னவன வந்துரும்ன்றான். அப்ப அவ்வளவு கொடிய போதை அது. அதை நீங்க கையில வச்சுக்கிற. இப்ப இவ்வளவு நேரத்துல ஒரு அரசு பொறுப்புள்ள அரசு தீர்க்க முடியாதா? நானா இருந்தா அது நடக்காத பிரச்சனையே.